போட்டோக்கு நிக்கிறா அனில். மீனை விட்டுட்டு குளிச்சுட்டு ஒலிம்பி முகம் கழுவிட்டு வருவார். கரவையில் எடுக்கிற நேரடி காட்சியை தான் எங்களோட மீன் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி நேரடிய காட்சியை தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள். மீன் பாட்டி இருக்கு, பரவாயில்ல. எங்களுடைய இளைஞர்கள் எவ்வளவு வேகமா எங்கட கரவலை ஆதி காலம் எத்தனையோ நூற்றாண்டு காலமாக எங்களோட ஒரு பண்பாட்டான தொழில் கரவேலை. கரவேலை இன்றைக்கு நாங்கள் ஒன்றில் ஒரு பாடு வளைக்கணும், இல்லாட்டிக்கு 3 பாடு வளைக்கணும். அதான் ஆதி காலத்திலேருந்து ஒரு வணக்கம். என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கேரஜி. இன்றைய நாளிலே இருக்கிறோம்னால் யாழ்ப்பாணத்திலே வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திலே குடத்தனை வடக்கு என்ற ஊரிலே நின்று கொண்டிருக்கிறோம். அது என்னுடைய சொந்த ஊராக இருக்கின்றது. அந்த வகையிலே பெருமைப்படக்கூடிய வகையிலேயும் இருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் வந்து என்னத்தை பார்க்க போகிறோம், இந்த காணொலி ஊடாக என்ன விதமான வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களுடைய பாரம்பரிய தொழிலான கரவேலை தொழிலை வந்து இன்றைக்கு நாளுக்கு நாள் வேலையாக இறக்கி கொண்டாடுகிறார்கள். அந்த நாள் வேலை தொழில் வந்து எங்களுடைய சமூகத்தினருக்கு அது ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி ஒரு கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் வேலையாகத்தான் இருக்கிறது. இன்றைய நாளிலே இங்கே என்ன நடக்கிறது, எப்படி இருக்கிறது, கடல் சீற்றம் எப்படி இருக்கிறது என்றதையும் இந்த காணொலியாக வருகிறீர்கள். அதுக்கு முதலாக ரெஜி ப்ளாக் சேனலுக்கு நீங்கள் இதுதான் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் எனக்கு ஆதரவு தருவீர்கள் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதை விட உங்களுடைய உறவுகளுக்கும் இதை பகிர்வீங்கள். வாங்கள் காணொலிக்குள் போகலாம். ஏற்கனவே 7 வயசாச்சு. இங்க பாரு ஆட்டோ ஆட்டோ இங்க பா. நீ இன்னும் இந்த டைம் நல்ல கிளைமேட் கொடுக்கும் வீடியோ. தந்தர தந்தர இதை போட இல்லை உனக்கு. இது எங்களுடைய கரவேலை என்ற ஒரு பாரம்பரியம். இந்த உரிக்கயிறு பூட்டி இடுப்பில் உரிக்கயிறு பூட்டி இழுக்கிறது வந்து எங்களுடைய ஒரு பாரம்பரியமாக இருக்கிறது. ஆனால் வேறு இடங்களிலே பார்த்தோம்னு சொன்னால் அது வயசானவர்கள் இப்படியான தொழிலை செய்வது கஷ்டமாக இருக்கும். ஆனால் எங்களுடைய கடல் தொழிலாளர்கள் மட்டுமே இப்படியான ஒரு கஷ்டமான தொழிலை
மிகவும் சுலபமாக செய்வார்கள். அதான் சொல்றது என்னென்றால் இந்த கரவலை என்றது இழுக்கிற போது அந்த அம்பா என்று சொல்றது, அந்த அம்பா பாட்டு பாடி இழுத்தால் அதை ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது என்ற சொல்றது போல வந்து இந்த பழமொழிக்கு அமைவாகவே அந்த கரவலை இழுக்கும் போது ஒரு அம்பா சொல்றது. இந்த இந்த இடத்துல இருந்துதான் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று, அதாவது எங்களுடைய கலாச்சாரம் சார்ந்த ஒரு நிகழ்வு ஒன்றை நாங்கள் வெகு விரைவிலே நாங்கள் நடத்த இருக்கிறோம். இந்த வலைத்தளம் ஊடாக அந்த காணொளிகளை தர இருக்கிறோம், காணொலிகளை பதிவும் இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. கடலும் கடல் சார்ந்த நிலங்களும் மீனவர்கள் படும் அவலம் அல்லது கடலும் நாங்களும் மீனும் நாங்களும் நண்டும் நாங்களும் என்று சொல்லி நீங்க காணொலியில பார்த்திருப்பீர்கள். ஆனால் கடலும் கடல் சார்ந்த நிலமும் என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் தற்போது உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவிலே அதை நாங்கள் காணொலி வடிவாக உங்களுக்கு தர இருக்கின்றோம். எதிர்பாருங்கள். ரெஜி விலாக் யூடியூப் சேனல் ஊடாக வெகு விரைவிலே நாங்கள் அதை தர இருக்கிறோம். எதிர்பாருங்கள். கடலும் கடல் சார்ந்த இது சொல்லி ஒரு தலைப்பிலே வந்து ஒரு ப்ரோக்ராம், ஒரு நிகழ்ச்சி நிரல் நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகளும் அரைவாசி தருணத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதையும் வெகு விரைவிலே. இன்றைக்கு என்னத்துக்காக இந்த இடத்துக்கு வந்த நீங்கள்? இன்றைக்கு என்ன விசேஷம்? நாள் தொழில் இன்றைக்கு பண்பாடு. இன்றைக்கு வளைச்சால் ஒன்றில் அந்த நாளுக்கு ஒரு பாடு வளைச்சால் ஓகே போயிடுவோம், இல்லாட்டிக்கு 3 பாடு வளைக்கணும். வளைச்சி போட்டு வீட்டை போய் இன்றைக்கு ஒரு கொண்டாட்டம். நாள் தொழில் இன்றைக்கு எல்லாம் சமைச்சு தண்ணிகள், ட்ரிங்க்ஸுகள், ஜூஸுகள் எல்லாம் இருக்கிறார். சகல தண்ணிகளும் கொடுத்து இன்றைக்கு ஒரு சிறப்பாக நடத்தி முடிப்போம். பாட்டுகள், கச்சேரிகள் சேர்ந்து வளையபடி அப்படியே வளைக்க வேண்டியான். இதுதான் எங்களோட வாழ்க்கை. உங்களுக்கு தர இருக்கின்றோம். எங்களோட ஊரை பற்றி இருக்கா சொல்லுங்க. எங்களோட ஊர் எப்படி இருக்கு? என்னதுக்காக எவ்வளவு காலமா? பழைய காலத்திலேருந்து இந்த கரவரையை நாங்கள் இயக்கி கொண்டு வருகிறோம். எங்களோட தொழிலே, பரம்பரை தொழிலே கரவரை தான். இந்த தொழிலால் தான் நாங்கள் உழைச்சி சாப்பிட்டு பிள்ளைகள், அனைத்து பிள்ளைகளையும் கரை சேர்க்கிற இதுவும் எங்களோட கரவரை தான். தற்போது மீன் பாடுகள் சரியான குறைவாக காணப்படுது. ஆதி காலத்தில் நல்ல மீன்கள் பட்டது இந்த கரவரையில் பொழுது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. அப்படி இல்லை என்றாலும் நாங்கள் இந்த கரவரையால் எங்களை பரம்பரை காலத்திலிருந்து வீடு காலமாக செய்து கொண்டு இருக்கோம். நன்றி. உங்களோட வேலையில ஜாயின் பண்ணணும்னா என்ன ரிசல்ட் வேணும்னா சந்தியா சரி, குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. நாங்கள் ஃப்ரீயா வேலை கொடுப்போம். என்ன இன்றைக்கு நாள் வேலை, எங்களுடைய நாள் வேலை ரிவர்ஸ் கம்பெனிக்கு புதுசா வந்திருக்கிறேன். இவையெல்லாம் புது அங்கத்தவர்கள் ரிவர்ஸ் கம்பெனிக்கு. ஆறாக்கள் வரலாம் ரிவர்ஸ் கம்பெனிக்கு. என்னென்ன யாரும் வரலாம் தானே ரிவர்ஸ் கம்பெனிக்கு? உங்களுக்கு இங்க பாருங்க, இவருக்கு தான் நான் 30 வயசாச்சாம், ஒரு நல்ல காரியம் என்ன நடக்க இல்லைன்னு செய்தியில வழியாக தனித்தொழில் இல்லையா கரவரை தான் அதுக்கு மாதிரி பார்த்து அதான் குறிப்பு தொழில் என்னன்னா தொழில் என்னன்னா கரவரை தொழில் ஏதோ யோசிச்சு கொடுங்க. நல்ல பொடியா வாய்தான் கொஞ்சம் பிரச்சனை, மற்றபடி ஆள் பரவாயில்லை. கஷ்டப்படுறான் அந்த எங்களை சம்மாடியது. பாருங்க இது எவ்வளவு கஷ்டம். ஆனால் இன்றைக்கு வந்து காற்றும் வந்து எங்களோட நிற்குது, கூடுதலாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவைக்கு கடல் குறைவாக இருக்கு. இங்கே பாருங்க, கடல் இந்த சீட்டம் குறைவாக இருக்கிறபடியாக கொஞ்சம் நோமலாக விலையை எடுக்கக்கூடிய மாதிரி கிடக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100
நூற்றாண்டுக்கு மேல வந்து எங்களோட இடத்துல இந்த இடத்துல வந்து கரவல தொழில் செய்கிறாங்க. எங்களுடைய முன்னோர்களும் இந்த கரவல தொழிலை தான் பாரதூரமாக நம்பி செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது எங்களுடைய இளம் சமுதாயத்தினர் வந்து ரெண்டு கதைக்கெல்லாம் இருக்கு, கடலடியா இருக்கு. இளம் சமுதாயத்தினர் வந்து இதை வந்து கைவிடுற ஒரு தருவாயில தான் இருக்கு. அழிந்து வரும் தொழிலையே கரவலையும் ஒரு தொழிலாக மாறிக்கொண்டிருக்கேன். சில பேர் வந்து குறைவு. நெத்தலை வருதா, நெத்தலை வருது. இல்லை 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 இது வந்து அந்த வர்ற முதல் நாள் மீனை வந்து கடலை விடுறது ஒரு கொஞ்சம் மீன் அள்ளி அது சம்மாட்டி வந்து விடுவேன். அந்த இதை தான் இப்ப பாக்குறீங்க நேரடியா. அடுத்த வார்டுக்கு ரெடி ஆயின சமாட்டி இவர்தான். தொழில் என்றது மிகவும் ஒரு பொறுமையானவர்களுக்கு தான் அது சாத்தியப்படும். பொறுமையாக இருக்கணும். வழி கொண்டு நடத்துறவர் வந்து மிகவும் பொறுமையான ஒரு ஆளாக இருக்கணும். அந்த வேலையில அந்த வேலையில அங்கம் வகிக்கிறவர்கள் பல கதைப்பார்கள், பேசுவார்கள், சொல்லுவார்கள். ஆனால் சம்மாட்டி வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். ஆனால் அந்த ஒரு காலங்களில் வந்து சம்மாட்டிக்கு பயந்து தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. சம்மாட்டி தான் பொறுமை காத்து போக வேண்டிய ஒரு ஆளாக வந்து இருப்பார். தொழில் நடக்கணும் என்று சொல்லி சொன்னால் அப்படித்தான் கூடுதலாக இருக்கும். வந்து மீன் தெரியுன்னு மீன் தேரி வேணும். இன்றைக்கு வந்து அந்த நாளுக்கு கை விசேஷம் வந்து கொடுப்பாங்க. கை விசேஷம் வந்து செய்கிறது எங்களுடைய ஒரு வளமை. கொடுத்துட்டு பக்கண்டு கை விசேஷம் கொடுத்து போட்டு இரண்டாவது பாட்டு ஏற்றி கொண்டிருக்கிறேன். எங்களுடைய உறவுகள் இந்த கரவர சம்பந்தமாக ஏதாவது நீங்கள் கருத்து தெரிவிக்கிறதா இருந்தால் கட்டாயம் வந்து இந்த வீடியோக்கு கீழே கருத்து தெரிவிங்கள். நீங்கள் வேறு என்னத்தை எதிர்பார்க்கிறீங்கள் என்றதையும் வந்து எழுதுங்கள். அதை நாங்கள் முடிஞ்சால் அதை கொண்டு வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்கள் உறவுகள் மறக்காமல் ஒரு கருத்து தெரிவிங்கள். அப்போதான் நாங்கள் வர்ற பிள்ளையும் திருத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது சம்பந்தமான உங்களுக்கு விளக்கங்கள் எது தேவை என்றாலும் நாங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த வீடியோவில் விளக்கம் தரக்கூடிய மாதிரி இருக்கும். பாட்டி அம்மா சமாடி மாடு இதோ டிஜேமோ
நீங்கள் ஆ. அண்ணா யூடியூப் அண்ணா ஓ நீங்கள் சரியா ஒரு 3-4 மணிக்கு சம்பவம் மணிக்கு 3-4 மணிக்கு நீங்கள் எல்லாம் சாப்பிட முடியும் குத்து டான்ஸ் சரி சரி வாங்க கட்ட பாருங்க இது ரெண்டாவது பாடு வளைக்கிறேன் வந்து முதலாவது பாட்டில் பெருசாக மீன் இல்லை இன்னைக்கு நாள் தானே அதாவது அதை கண்டுக்க மாட்டாங்க ரெண்டாவது வளைக்கிறாங்க இந்த பாடம் புரியன்னு தெரியல இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இந்த வேலை புரியிடும் பார்க்கலாம் ரிசல்ட் தெரியும் என்னண்டு வேலை கிட்ட வந்துட்டுது பாபம் நிறைய வந்துடுது செலவாய் மீன் வந்து செலவாய்க்கு வெளியில நிக்குதுன்ற சொல்றாங்க சாலை அடிக்குது வந்து 2 வாரம் வளர்ச்சி பெருசாக 2 வாரம் பெருசாக இல்லைமே மேலே அதுக்கு வைக்கினேன் செலவாக தட்டி போட்டு